Standard 12th Unit 1 Applications of Matrix Application of Matrix and Determinantல Exercise 1.1ல உள்ள 5th sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா A inverse equal to A transpose equal ப்ரூவ் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா definition of orthogonal of A தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகோனலா இருக்கணும் அப்படின்னா A into A transpose is equal to A transpose into A is equal to identity matrix of order n. இல்லாத பட்சத்தில் எது ப்ரூவ் பண்ணலாம்? இல்லை அப்படின்னா A inverse is equal to A transpose நீங்கள் சொன்னால் போதும். இந்த மேட்ரிக்ஸ் எதாவது மாறிடும், ஆர்த்தோகோனலாக மாறிடும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது A inverse is equal to A transpose வச்சு என்ன பண்ண ப்ரூவ் பண்ணோம். இதை டேரெக்டாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணோம்னா கொஞ்சம் டைமாகவும் கொஞ்சம் பெருசாகவும் அதுக்கான பண்ண ஷார்ட்கட்டாக இங்கே ஏற்கனவே டெஃபினிஷன் படி A inverse is equal to A transpose பதில் எதை யூஸ் பண்ணலாம்? A into A transpose is equal to A transpose into A is equal to identity matrix சொன்னால் போதும். அதனால் இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது டு ப்ரூவ் A inverse is equal to A transpose ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு எதை ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா டு ப்ரூவ் தட் A into A transpose is equal to A transpose into A is equal to identity matrix of order n ப்ரூவ் பண்ணால் போதும். அதுக்கு என்ன செய்கிறேன், முதல்ல இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு A into A transpose, அப்புறம் A நமக்கு யாருனே தெரியும். A transpose is equal to வேறு ஒன்றுமே கிடையாது, வெளியில் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. அதனுடைய ரோவை காலமாகவோ காலத்தை ரன் பண்ணுங்கள், ரோவை மாற்றிருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், காலத்தை எடுத்து ரோவை மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏயோட A transpose நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறேன். A நமக்கு யாருனே தெரியும், 1/9 இன்ட்டு அந்த A 8. இன்னொன்று A transpose அப்படிங்கிறதும் 1/9 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ். அதை என்ன பண்ணிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு வெளியே உள்ள அந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணி மல்டிப்ளை 9 into 9 வந்து 81, அப்புறம் 1/81. அப்புறம் நமக்கு எப்பவுமே தெரியும், ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவோட செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணி எனக்கு எடுக்க எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 81 0 0 0 81 0 0 0 81 கிடச்சிருக்கு. என்ன பண்ணுறேன், 81 காமன் வெளியே எடுக்கிறேன். 81 காமன் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா 1/81 என்ன வெளியே 81 இருக்குது. 81 கேன்சல் ஆயிரும். அப்புறம் ரிமைனிங் 1 0 0 0 1 0 0 0 1. இது என்ன அப்படின்னா இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 கிடச்சிருக்கு. இதுதான் என்னது, ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள A டிரான்ஸ்போஸ் A எடுத்துக்கிறேன். A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A அப்படின்னா முதல்ல A டிரான்ஸ்போஸ்க்கான அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏக்கான மேட்ரிக்ஸ் எழுதிக்கிட்டோம். இப்போ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் 1/9 இருக்கலாம். என்ன பண்ணலாம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் 1/81 வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும்னா 81 0 0 0 81 0 0 0 81 கிடைக்கும். இதில் என்ன பண்ணுறோம், 81 காமன் வெளியே எடுக்கணும். 1/81 இன்ட்டு 81 ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்புறம் என்ன ஆகிட்டு 1 0 0 0 1 0 0 0 1 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது மேட்ரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இது என்ன பண்ணிக்கிற ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம், A into A transpose is equal to A transpose is into A is equal to identity matrix of order 3. இதில் என்ன சொல்லிடலாம், therefore A inverse is equal to A transpose சொல்லிடலாம். ஓகேவா, hence proved. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்பவம் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பாய்.